நமது அருமை தாயார் பார்வதி அம்மாளுடைய புனித சாம்பலை என் பூஜை அறையில் வச்சிருக்கேன். தம்பி முத்துக்குமாரின் உடல் எரித்த அந்த புனித சாம்பலை என் வீட்டில் வச்சிருக்கேன். நம் தலைவன் பிரபாகரன் வீட்டு வாசலில் அள்ளி வந்த மண்ணை தாய் மண் என்று என் பூஜை அறையில் வச்சிருக்கேன். 234 வேட்பாளரை மேடையில் நிறுத்தி அதை வைப்பேன். உன் தமிழ் மீதும் உன் தாயின் மீதும் நாம் உயிருக்கு மேலாக நேசிக்கும் நம் தலைவன் மீதும் ஆணையிட்டு நீ செல்லணும் களத்துக்கு. இத்தனை மாவீரர்களையும் உன் நினைவில் கொண்டு செல்லணும். அவன் கனவை நீ தூக்கி சுமந்து போகணும். உன் தம்பி முத்துக்குமாரினுடைய புனித சாம்பலின் மீதும் உன் தேசிய தாய் அம்மையார் பார்வதி அவர்களுடைய புனித சாம்பலின் மீதும் நம் தலைவன் பிறந்து வளர்ந்து விளையாடிய அந்த தாய் நிலத்தின் மண்ணின் மீதும் நீ சத்தியம் எடுத்து செல்லணும். இந்த அடிமை மண்ணை நான் மீட்கிற வரை ஓய மாட்டேன் என்ற உறுதியோடு போகணும். களத்துல போய் அதிமுக 10 லட்சம் கொடுத்துச்சு, அவன் மேடையில் ஏறி நின்னான். திமுக 5 லட்சம் கொடுத்துச்சு, இவன் மேடை ஏறி நின்னான்னா அதோட நீ பாடையில தான் ஏறுவ. இதுவரை நீ இந்த சீமான மனிதனா பார்த்திருக்க. அந்த 3 மாத காலத்துல வெறி கொண்ட மிருகமா நிற்ப, பசி கொண்ட புலியா நிற்ப. எவன் வந்தாலும் ஏறி அடிப்ப. அதுல நீ கவனமா இருந்துக்க. பதட்டமா இருக்கா, நடுக்கமா இருக்கா, பயமா இருக்கா, ஓடி இருப்பவே இல்ல. நான் இறுதி வரை உறுதியாக நிற்பேன். நிச்சயமாக நான் வெல்லுவேன். இதுல எந்த மாற்றம் இல்ல. நம்பிக்கை இருக்கிறவன் பின்னால் வா, பக்கத்தில் வா, அருகில் வா. இல்லை என்றால் ஓடிப்போ, ஓடிப்போ, இப்பவே ஓடிப்போ. இந்த தேர்தல் எங்க அம்மா இடியப்பம் சுடும்போது, முறுக்கு சுடும்போது பார்த்திருக்கேன். மாவை பிசைஞ்சு பிசைஞ்சு ஒரு அடுக்குலைக்கு உள்ள தள்ளி அமுக்கும் போது பிதுங்கி வெளியில வருது. இந்த 2016 தேர்தல் என்னோடு நிக்க போறவன் எவன் இறுதி வரை என்பது தெரிஞ்சிடும். பிதிக்கு தள்ளுறேன், வெளியில வர்றவன் என்னோட நிற்பான், ஓடுறான், ஓடிடுறான். காற்று வீசும் போதுதான் மணி எது பதறது என்று தெரியும். சோதனையான காலகட்டங்கள் வரும்போதுதான் புரட்சியாளன் யார், போராளி யார், துரோகி யார் என்பது தெரியும்.